ஆமா, இந்த வருஷம் ஐபிஎல்ல யாரா கப்பு? இது என்ன கேள்வியா இருக்கு? ஐபிஎல் ஆரம்பிச்சு வருஷமும் 18, கோலியோட ஜெர்சி நம்பரும் 18. ஆர்சிபி தானே கப்பு. அண்ணா 5 வாட்டி கப் அடிச்ச எங்களுக்கு தானே கப்பு. சிஎஸ்கே தானே. ஆர்சிபி தானே கப்பு. சிஎஸ்கே தானே கப்பு. ஆர்சிபி தானே. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுனா அடிச்சு காட்டு. உனக்கு வந்து சொல்றக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸ்ன்றது இல்ல, இந்த பாயிண்ட் நீ கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கணும். நீ சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நீ ஒரு சிஎஸ்கே கண்டிப்பா வந்து அதை நான் அக்ரி பண்றோம். நானும் சரி, பாலானும் சரி, எல்லாருமே லலிதனும் சரி, எல்லாருமே ஒரு டீம் கண்டிப்பா ஃபேனா இருப்போம். அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பட் நம்ம கிரிக்கெட்டை ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்ச கேம் கிரிக்கெட் தான். அதை வச்சு நீ எப்பயுமே நியூட்ரலா இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ரீசெண்டா நீயே நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துட்டு இருப்ப, உனக்கே இப்ப பாத்தீங்கன்னா கடுப்பா இருக்கும், என்னடா பேசிட்டு இருக்கீங்க நீங்களா அப்படின்ற மாதிரி. நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதை பத்தியுமே நான் பேசணும்னு நினைச்சேன். பாத்தீங்கன்னா உனக்கு ஒரு சிஎஸ்கேல இருந்து ஒரு அக்கா இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க, ரச்சின் என்ன ஆனா அப்படின்ட்டு. லைக் இப்ப நான் அதை ஏன் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தெரியுமா? இப்போ நீ ஒரு படம் பார்த்திருப்ப, உனக்கு ஒரு படம் பிடிச்சிருக்கும், அது ஒரு ஸ்டைல்ல, எனக்கு அது ஒரு மாதிரி பிடிச்சிருக்கும். நம்ம வந்து கிரிக்கெட்டா பார்க்கக்கூடிய ஆட்கள் வந்து இன்னைக்கு யார் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஆனா அவங்களும் அப்படி பார்க்கணும்னு இல்ல, அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு என்டர்டைன்மெண்ட், அவ்வளவுதான். அந்த மாதிரி டாக்ஸிக் ஃபன்ஸ் நம்ம லலித் நான் சொல்லுவாரு பாத்தீங்களா, லைவ் 30 அதான் F2 ஸ்மாக் அவர் அப்படி சொல்லுவார்ல, அதான் அது மாதிரி. ஐபிஎல்ல மட்டும் பாக்குறாங்க வந்து விராட் கோலியோட டாக்ஸிக் ஃபேன்ஸ். ஆனா வந்து கிளென் பிலிப்ஸ் ஐடியில போய் கமெண்ட் பண்ணா பரவாயில்ல, பிலிப்ஸ் பல்பு கம்பெனில போய் கமெண்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் தோனி ஃபேன்ஸ். ஆனா இன்னும் சொல்லணும், நான் ரோஹித் சர்மாவோட பிகெஸ்ட் ஃபேனு. இது வந்து ரொம்ப அடிக்கிறேன்னு இல்லை, ஆனா ரோஹித் சர்மா கிட்ட லெஸ் டாக்ஸிக் ஃபேன்ஸ் கம்பேர்ட் டு விராட் அண்ட் தோனி. இது நான் பர்சனல் நினைக்கிறேன். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? டெஃபினட்டாடா. உண்மையா பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ஆக்சுவலா வந்து எனக்கு வந்து இதை அட்ரஸ் பண்றதுலயே பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது, நீ சொல்ற மாதிரி. ஏன் நான் வந்து நீ பேசுறேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் வரக்கூடிய, ஏன்னா உன்னோட பாத்துட்டு இருக்க உன்னோட வியூவர்ஸா இருக்கட்டும், என்னோட வியூவர்ஸா இருக்கட்டும், பாலனோட வியூவர்ஸா இருக்கட்டும், இதை கண்டிப்பா அவங்க புரிஞ்சுக்கணும். உனக்கு வந்து ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட். நேத்து பாத்தீங்கன்னா சிம்ரன் ரெட்மயர் ஒரு கேட்ச பிடிச்சாரு. அவரோட வேலை என்ன? அவர் டீமுக்கு பர்ஃபார்ம் பண்றது. அவரு கீழே போய் கமெண்ட் பண்ணி திட்டுறாங்க. இட்ஸ் நாட் அ கிரிக்கெட். இது வந்து நீங்க இப்படி பண்றது வந்து சுத்தமா அக்ரி கிடையாது, நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான். ஆனா இவங்க வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டுமே பாக்குறவங்க, இவங்கள நம்ம திருத்தவே முடியாது. ஐபிஎல் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இது மட்டும் தான். நீ அவங்களுக்கு என்ன வேணா சொல்லு, அவங்க கேட்கவும் போறதும் கிடையாது. கண்டிப்பா இதை வந்து நம்ம பெருசா பேச. என் வீடியோல கூட சொல்லியிருக்கேன் ரெடி, அவங்க கிட்ட சொல்றதுலாம் பஃபலோ எஸ் கிட்ட சொல்ற மாதிரி தான் அப்படின்னு. ஓகே, நம்ம அதை வந்து லீவ் பண்ணிடுவோம். பாலானா எனக்கு தெரிஞ்சு, பாலானா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்க்கும்போது நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உண்மையா வந்து ஃபேன்ஸ் வந்து இது பார்த்தா கிரிக்கெட் மாதிரி இல்ல, இது ஒரு சினிமா மாதிரி இருக்கு. சினிமானா ஏய் இன்னைக்கு தலா படம், இன்னைக்கு தளபதி படம்டா அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த டீம்ஸ் எல்லாம் மோதும் போது ஃபேன்ஸை பத்தி நீங்களும் எனக்கு தெரிஞ்சு இதை பத்தி உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். நம்ம அதை பேசிட்டு டெஃபினட்டா வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டெஃபினட்டா வந்து என்னன்னா, இப்போ அந்த ஐபிஎல்ல கொஞ்சம் அந்த டாக்ஸிக் ஃபேன்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. நம்மள மாதிரி வந்து அந்த நியூட்ரல் ஃபேன்ஸை விட அந்த டாக்ஸிக் ஃபேன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அப்படியே கண்ணை மறைச்சிருதுங்கிற மாதிரி அவங்க பேசுறதா அதிகமா தெரியுது. நம்ம வந்து இப்போ எப்படின்னா, யார் நல்லா பண்றாங்களோ நம்மளாம் வந்து அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்துருவோம். ஈவன் நம்ம வந்து சிஎஸ்கே ஃபேனா இருப்போம், இல்லை ஆர்சிபி, மும்பை எந்த ஃபேனா இருந்தாலுமே ஆப்போனன்ட் டீம் யாரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா அவனுக்கு ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினட்டா நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இப்ப எனக்குமே அப்படிதான். இப்போ பஞ்சாப் டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, அவங்க டிராஃபி ஜெயிக்கட்டுமே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆர்சிபிக்கும் அதே தான். அது மாதிரி நம்ம வந்து நியூட்ரலா இருக்கும். நீயும் வந்து கொஸ்தவன் நியூட்ரலா வந்து ரிவ்யூ பண்ணு. இப்ப பண்ணிட்டு இருக்கிற அப்டேட் சூப்பரா பண்ணிட்டு இருக்க. அதே போன வருஷம் நான் செமையா டாக்ஸிக் ஃபேன். சிஎஸ்கே எப்படி சிஎஸ்கே தோக்கடிச்சாங்க பாத்தீங்களா ஆர்சிபி, அப்பெல்லாம் நான் சோஃபா இதெல்லாம் தூக்கி போட்டேன், அவ்வளவு காண்டாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சிஎஸ்கே அப்புறம் அந்த லைவ் போனேன், அவரோட சேனல்ல இருந்து. அதுக்கப்புறம் புரிஞ்சுட்டு நம்ம கிரிக்கெட்டா பார்க்கணும் அப்படின்றது நான் கத்துனேன். அங்கிருந்தா இன்ஃபேக்ட் நான் வந்து ப்ராப்பர் கிரிக்கெட் ஃபேனா மாறினேன். சூப்பர்டா. பாத்தீங்கன்னா அங்கிருந்து நீ மாறி இருக்கு பாத்தியா? அது மாதிரி ஒவ்வொருத்தரும் மாறிட்டாங்கன்னா இங்க சரியாயிடும். நீ இப்ப எப்படி சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கியோ அதே. நான் எந்த பிளேயரையும் பர்சனலா நான் எந்த பிளேயரையும் எப்பயும் நான் ஹேட் பண்ண மாட்டேன். டெஃபினட்டா நீ வந்து இப்ப சொல்ற மாதிரி இப்ப நீ சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க. இது அப்படியே கண்டினியூ பண்ணு. பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் சரி,
சின்ன பையன் நினைக்காதீங்க, பெரிய பையன் அளவுக்கு கண்டிப்பா கிரிக்கெட் பேசுவான். இப்ப பார்க்கும்போது கூட பேசியிருப்பீங்க, மோஹித் சர்மாவோட கட்டாஸை பத்தி பேசலாம், சேப்பாக்ல ஷோயப் அக்தரை பத்தி பேசியிருந்தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட வந்து ஆக்ஷன்ல எடுக்கட்டுமா அப்படின்னு அவங்க ஒரு ட்வீட் போட்டதை பத்தி பேசியிருந்தான். இதெல்லாம் அவனுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த ஒரு அட்ரஸ் பண்ணியிருக்கான். நீ இதை இப்படியே இந்த டெம்போ கண்டினியூ பண்ணிக்கோ. ஓகே கைஸ், நீங்க இந்த சேனலை வந்து கண்டிப்பா கொஸ்தமனை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். கிரிக்கெட் வித் மிஸ்டர் கொஸ்தமன் 2.0 அந்த சேனலை மறக்காம வாட்ச் அவுட் பண்ணி பாருங்க. தம்பி அச்சு தூள் கிளப்பிட்டு இருப்பான். அடுத்த டோர்னமெண்ட் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வேற மாதிரி அவனோட கம்பேக் இருக்கும் அப்படின்ல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்ஸ்டால டக்குன்னு அப்டேட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளோட சிபிஎம் அண்ணா இன்ஸ்டாலும் சரி, சனி ஞாயிறு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸை படிக்கணும் அப்படின்னா மறக்காம லைவ் போயிடுங்க. அண்ணா கண்டிப்பா லைவ்ல இருப்பாரு சனி ஞாயிறு. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டீம் அந்த சேனலோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க. ஜாயின் பண்ண உங்க 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட ஜாயின் பண்ணதுக்கு, என்னோட வியூவர்ஸ் ஜாயின் பண்ண உங்களுக்குமே ரொம்ப நன்றி.